Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராம பகுதிகளில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள தொரப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. காட்டு யானைகளை விரட்ட கோரி கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து விடியா திமுக அரசின் வனத்துறை அந்த பகுதிக்கு 2 கும்கி யானைகளுடன் வந்தது. இந்த நிலையில் காட்டு யானைகள் கிராம பகுதியில் முகாமிட்டிருந்தது கழுகு பார்வை காட்சிகளில் தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மகள் மற்றும் மருமகன் ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனது சொத்தை விடியா திமுக அரசு மீட்டுத் தர வேண்டும் என முதியவர் வலியுறுத்தி உள்ளார். அறந்தாங்கி அருகே உள்ள கோபாலப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் தனது பெயரில் மீமிசல் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை தனது மகன் அசாருதீன் பெயரில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில் இந்த வீட்டை அப்துல் காதரின் மகள் அமினா அம்மாள் தனது கணவருடன் சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதை தட்டி கேட்ட முதியவர் அப்துல் காதர் மற்றும் அசாருதீனை அடியாட்களை வைத்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இது குறித்து நடவடிக்கை எடுத்து தனது சொத்தை விடிய அரசு மீட்டு தர வேண்டும் என முதியவர் வலியுறுத்தியுள்ளார். சொத்து எனக்கு உள்ளது. அந்த சொத்தில் மருமகனும் மகளும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுகிறார்கள். மகளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுத்து விட்டேன். இது எதுவும் கொடுக்க வேண்டிய எதுவுமே கிடையாது. நான் பாப்பனையின் தூண்டுதல் பேரில் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் அமெரிக்க பார்க்குறார்கள், அவருக்கு கொண்டார்கள். எதுவுமே கேட்கப்படாது, அடிக்கிறார்கள், அடிக்க வருகிறார்கள். கொலை பண்ணி விடுவேன், எல்லாருமே கேட்டு வரப்படாத என்னை மிரட்டி அனுப்புகிறார்கள். இதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் போலீஸ் இலாக்காவுடைய தலைவரும் நமது தமிழ்நாட்டில் உள்ள நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வழிவகை செய்யுமாறு மிக தாழ்மையோடு நான் முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன்.